கொள்வோம். எம்பள்ளி எம்பெருமை. மாணவர்கள் அனைவரும் நம் பள்ளியின் 99வது ஆண்டை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இப்பள்ளியின் ஆண்டறிக்கையினை பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் திருமதி விஜயா அவர்கள் ஆண்டறிக்கையை வாசிப்பார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2024-2025 கல்வியாண்டிற்கான பள்ளி ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறது. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர்விறங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் போடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தது. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல் என்னும் பொன்மொழிக்கேற்ப எம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அறிவிலும் கல்வியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். எம் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு படித்து சென்ற எம் மாணவர்கள் கம்பநத்தம் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்னும் பழமொழிக்கேற்ப மாணவர்களின் உடல்நலனை பேணும் பொருட்டு பல வகையான நலத்திட்டங்கள், மருத்துவ முகாம்கள் எம் பள்ளியில் நடைபெற்று வருகின்றன. வருங்காலத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு முன் ஆயத்தமாக NMS 12B போன்ற பயிற்சிகள் நம் பள்ளியில் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களை சிறந்த பொறுப்புள்ள இந்திய குடிமகன்களாக வளர்த்தெடுக்கும் பொருட்டு JRC, மகிழ்முற்றம், எகோ கிளப் போன்ற சமூக சேவை இயக்கங்கள் நம் பள்ளியில் செயல்படுத்தப்படுகின்றன. மாணவர்கள் 6 எனில் ஆசிரியரும் பெற்றோரும் அவ்வாற்றின் 2 கரைகளாக ஒத்து விளங்க வேண்டும். அந்த வகையில் பள்ளி மேம்பாட்டில் பெற்றோர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு SMC, PTA போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மாதந்தோறும் SMC கூட்டங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. முன்னேறி வரும் உலகில் பல பன்னாட்டு இன்டர்நேஷனல் CBSE பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களும் கணினி அறிவியல் சிறக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நமது தமிழக அரசால் நம் பள்ளியில் ஹைடெக் லேப் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய சிறப்புகளுடன் விளங்குவதற்கு இவ்வூர் மக்களாகிய நீங்கள் அளிக்கும் முழு ஒத்துழைப்பே முதற் காரணமாகும். இந்த நேரத்தில் இவ்வூர் மக்கள் அனைவருக்கும் எம் பள்ளி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வுரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. வாருங்கள், இணைந்து செயல்படுவோம், இன்னும் உயர்வோம், பள்ளியை உயர்த்துவோம். நன்றி.